Hello everyone, this is Chindraj talking to you. Once again, welcome back to my YouTube channel. Today I am back with another interesting lesson. In this lesson, you are going to learn how to use I have to admit in English sentences through Tamil. So, are you curious to learn English? Yes, let's get started. So, before let's get started, if you are new to this channel, please do subscribe to this channel and also press the bell icon for new updates. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐ ஹாவ் டு அட்மிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம தமிழில் பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படியெல்லாம் வந்து இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ திஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் டில் த எண்ட் அண்ட் டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ. ஸோ ஐ ஹாவ் டு அட்மிட். ஸோ ஐ ஹாவ் டு அட்மிட் அப்படின்னா நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன், நான் வந்து அதை ஒப்புக்கொள்கிறேன், அதாவது அக்ரி, நான் வந்து அக்ரி பண்ணுறேன். ஸோ நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன், நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ வந்து ஒரு புத்திசாலின்னு நான் ஏற்றுக்கிறேன், நீ ஒரு அறிவாளின்னு நான் ஏற்றுக்கிறேன், நீ ஒரு திறமைசாலின்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அக்ரி பண்ணோம் இல்லையா, அதாவது நான் ஒப்புக்கொள்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒப்புக்கொள்கிற சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்காக தான் ஐ ஹாவ் டு அட்மிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ நவ் லுக் அட் திஸ். ஸோ today you are going to learn how to use I have to admit. Okay, I have to admit அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறது, அதாவது ஒத்துக்கொள்றது. ஓகே, நீ சொல்கிறது வந்து நான் அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் ஐ ஹாவ் டு அட்மிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஐ ஹாவ் டு அட்மிட், நான் வந்து ஏற்றுக்கிறேன், நான் வந்து ஒத்துக்கிறேன். ஐ ஹாவ் டு அட்மிட் யூ ஆர் இன்டெலிஜென்ட். நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட் சொல்லி நான் ஏற்றுக்கிறேன். ஆஹா, நீ வந்து ஒரு இன்டெலிஜென்ட் சொல்லி நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, நீ வந்து இன்டெலிஜென்ட் தான். ஸோ ஐ ஹாவ் டு அட்மிட் யூ ஆர் இன்டெலிஜென்ட். ஐ ஹாவ் டு அட்மிட் யூ ஆர் இன்டெலிஜென்ட். ஸோ நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் சொல்லி நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஐ ஹாவ் டு அட்மிட், நான் வந்து ஒத்துக்கிறேன் ஹி இஸ் ஸ்டூபிட், அவன் ஒரு முட்டாள் நான் ஏற்றுக்கிறேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவன் ஒரு இன்டெலிஜென்ட் நம்பிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து அவனை முட்டாள் நான் ஏற்றுக்கிறேன், இப்போ நான் ஒத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாலே ஐ ஹாவ் டு அட்மிட். ஸோ நான் ஒத்துக்கிறேன் என்னென்ன, ஹி இஸ் ஸ்டூபிட், அவன் ஒரு ஸ்டூபிட்னு. ஐ ஹாவ் டு அட்மிட் ஹி இஸ் ஸ்டூபிட். ஐ ஹாவ் டு அட்மிட் ஹி இஸ் ஸ்டூபிட். ஓகே, நான் வந்து இப்போ ஏற்றுக்கிறேன் அவன் வந்து ஒரு முட்டாள்னு. And the third one in our list is I have to admit this girl is awesome. So நான் வந்து ஏத்துக்கிறேன் இந்த girl வந்து awesome, இந்த girl வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. Okay, I have to admit this girl is awesome. And the last one in our list is I have to admit you are genius. I have to admit you are genius. நீங்க ஒரு ஜீனியஸ்னு சொல்லி நான் ஏத்துக்கிறேன். ஸோ நான் ஏத்துக்கிறேன், நான் ஒப்புக்கொள்றேன், அதாவது நான் அக்ரி பண்றேன் அப்படின்னு சொல்றேன். எல்லா இடத்துலையுமே வந்து ஐ ஹாவ் டு அட்மிட். ஓகே, ஐ ஹாவ் டு அட்மிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி phrases வந்து ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.